வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 73 வருட சரித்திர சாதனையை உடைத்து புதிய வரலாறு படைத்த ரோஹித் சர்மா. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து மோதி வரும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் 3வது போட்டியானது பிப்ரவரி 15ஆம் தேதி ராஜ்கோட் நகரில் துவங்கியது. இதுவரை நடைபெற்ற முதல் 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 புள்ளிகளை பெற்றுள்ளது. எனவே சமனில் இருக்கும் இந்த தொடரின் முன்னிலை பெறும் முனைப்புடன் இந்த போட்டியில் களமிறங்கிய இந்தியா டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு ஜெய்ஸ்வால் 10 ரன்களும், சுப்மன் கில், டகோட்டாக, ரஜத் படித்தார் 5 ரன்கள் என முக்கிய 3 வீரர்களும் ஆரம்பத்திலேயே சொற்ப ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். இதனால் 33 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என தடுமாறிய இந்திய அணியை மற்றொரு துவக்க வீரர் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா நிதானமாக விளையாடி மீட்டெடுக்க முயற்சித்தார். அதற்கு அடுத்ததாக வந்த நம்ம ரவீந்திர ஜடேஜா சொந்த ஊரில் மெதுவாக விளையாடி கை கொடுத்தார். அதனை பயன்படுத்திய ரோஹித் சர்மா தனது கிளாசிக்கலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அரை சதம் அடித்ததோடு இந்தியாவை சரிவிலிருந்து மீட்டார். நேரம் செல்ல செல்ல இங்கிலாந்து பவுலர்களை நாலாபுரமும் அடித்த அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தன்னுடைய 11வது சதத்தையும் விளாசினார். குறிப்பாக இந்த தொடரின் முதல் 2 போட்டிகளில் ஒரு அரை சதம் கூட அடிக்காத ரோஹித் சர்மா அவர்கள் இந்திய அணிக்கு பின்னடைவையும் ஏற்படுத்திய அவர் விமர்சனங்களையும் சந்தித்தார். இதனால் இந்த போட்டியில் ஆரம்பத்திலேயே முக்கிய வீரர்கள் சொதப்பிய போது கேப்டனாக முன்னின்று பொறுப்புடன் செயல்பட்ட ரோஹித் சர்மா 36 வயதில் சதம் அடித்துள்ளார். இதன் வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் வரலாற்றில் மிகவும் அதிக வயதில் சதமடித்த இந்திய கேப்டன் என்று விஜய் ஹசாராவின் 73 வருட சாதனையை உடைத்துள்ள ரோஹித் சர்மா அவர்கள் புதிய சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன் கடந்த 1951ஆம் ஆண்டு விஜய் ஹசேரா இதே இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு போட்டியில் இந்தியாவின் கேப்டனாக 36 வருடம் 278 நாட்களில் சதம் அடித்ததே முந்தைய சாதனையாகும். தற்போது 36 வருடம் 291 நாட்கள் வயதில் சதம் அடித்து உள்ள ரோஹித் சர்மா அவருடைய சாதனையை உடைத்து உள்ளார். அந்த வகையில் இக்கட்டான நேரத்தில் சிறப்பாக விளையாடிய ரோஹித் சர்மாவின் ஆட்டத்தால் 33 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்று தருமாடிய இந்தியா தற்போது 200 ரன்கள் தாண்டி போட்டியில் விளையாடி வருகிறது. அவருக்கு கை கொடுக்கும் வகையில் ரவீந்திர ஜடேஜாவும் தன்னுடைய சொந்த ஊரில் சதம் அடித்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.